ஆப்கி அதாலத்துல வசீம் அக்ரம் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறாரு. வசீம் சார், இது சமீபத்தில் நடந்த விஷயம். நீங்க ஐசிசியை பத்தி என்ன சொல்லி இருக்கீங்கன்னா, இதுல வெள்ளக்காரங்களோட டாமினேஷன் இருக்கு. நான் தப்பா ஏதாவது சொன்னனா? ஏசான் மணி பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சேன். அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, வசீம் அக்ரமுக்கு புரியாதனால அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ஐசிசியில எத்தனை இந்தியன்ஸ் எத்தனை பாகிஸ்தானிஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு பாகிஸ்தானி. ஐ ஹாவ் பீன் கிவன் த பிரிவிலேஜ் டு லீட் ஃப்ரம் ஐசிசி இன் கேரிங் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆக்ட் வித்வுட் ஃபியர் ஆர் ஃபேவர் டு எனி நேஷன். அதுக்கு சொல்ற ஒரு பாகிஸ்தானி என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தானி மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்ரீலங்கன் இருக்கலாம், இந்தியன் இருக்கலாம். இப்போ வெள்ளக்காரங்க டெஸ்ட் மேட்ச் விளையாடி ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அங்க அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். வருஷத்துக்கு பல லட்சம் பவுண்ட்ஸ். ஆனா நம்ம கிரிக்கெட்டர்ஸ் 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடினாலும் 2020 விளையாடினாலும் அவங்கள எதுக்காக கூப்பிட மாட்டேங்கிறாங்க? எதுக்கு? நான் ஐசிசிக்கு அகேன்ஸ்டா இல்ல, அங்க வேலை செய்யவும் விரும்பல. நான் யாரும் சொல்ல முடியாததை சொல்றேன். அதத்தான் அன்னெசரி கமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஷமீர் அஹமத் மேல 4 வாட்டி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் எடுத்தது கிளியர் ஆச்சு. 2வது வாட்டி ஆக்ஷன் எடுத்தப்ப கிளியர் ஆச்சு. 3வது வாட்டி ஆக்ஷன் எடுத்தப்பவும் கிளியர் ஆச்சு. மறுபடியும் ஆக்ஷன் எடுத்து அவரை சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி கிளியர் பண்ணிட்டார்னா அவரை அவரோட கிரிக்கெட்டை விளையாட விடுங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாங்கன்னா பயோ மெக்கானிக்ஸ் என்னென்னமோ ஹை கேஜெட்ஸ், அந்த பேர்லாம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, அதெல்லாம் பண்ணி அவரை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாவம் அவரை எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் ஹர்பஜனுக்கும் பண்ணாங்க. ஷோயப் மாலிக் எங்க கூட மட்டும் இந்த மாதிரி, அதாவது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எப்பவாவது வெள்ளக்காரன் பிளேயர்ஸை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் பிளேயர் கூட அப்படி நடக்காதுன்னு? ஆமா, சரிதான். அப்புறம் நம்ம இடத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது கிரிக்கெட்டர்ஸ் பேச மாட்டாங்க. நான் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் ஒன்றும் எனக்காக பேசல. ஃபியூச்சர்ல நம்ம ஆளுங்களுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஐசிசியில ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக யாராவது நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். ஆனா ஐசிசியோட பிரசிடென்ட் ஏசான் மணி பாகிஸ்தானை சேர்ந்தவர், ஒரு ஏஷியன். அவரு வெள்ளக்காரர் இல்லையே. இல்ல, அவர் ஏஷியன் இல்ல. அவர் 25 வருஷமா இங்கிலாந்துல தான் இருக்காரு. அவர் பிரிட்டிஷ். நீங்க அவரை நீங்க பாகிஸ்தானியா நினைக்கலையா? நான் அப்படி சொல்லல. அவர் இங்க இருக்கிறது இல்லைன்னு சொன்னேன். பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பத்தி அவருக்கு தெரியாது, அதோட கல்ச்சர் அவருக்கு தெரியாது, அவங்களோட சைக்காலஜியை பத்தி அவருக்கு தெரியாது, பிசிபியை பத்தி அவருக்கு தெரியாது. அதைத்தான் சொல்ல. அவர் அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, படிக்கிறேன். These comments will not do any good to Pakistan and offensive to those Asians who are involved in ICC. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஐசிசிக்கு நான் எதிராக இல்ல. நெவர் ஆட் எனிதிங் அகைன்ஸ்ட் ஐசிசி. ஒருவேளை அவங்க இல்லைனாலும் யாரா வேணா இருக்கட்டும், நான் இப்படிதான் அவங்க கிட்டையும் சொல்லியிருப்பேன். அதாவது அவங்க ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இந்த எண்ட் அவங்க கமிட்டியில என்ன இருக்கோ ஒரு 15 டிகிரி ரூல் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பவுலர் 15 டிகிரி வரைக்கும் பெண்ட் ஆனார்னா, ஒருவேளை அதை விட அதிகமா பெண்ட் ஆனா அது தப்பா? அதாவது 15 டிகிரினா எனக்கு என்னன்னு புரியல. சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? சரி, அம்பையர் ஃபீல்ட்ல 15 டிகிரியை எப்படி பாப்பாரு? ஸோ இந்த 2 திங்ஸ், வக்காரோட சேயிங் என்னன்னா, ஐதர் யூ சக் ஆர் ஐதர் யூ டோன்ட், தேர் இஸ் நோ இன் பிட்வீன். நீங்க ஜர்க் ஆகுறீங்களா இல்ல ஜர்க் ஆகலையான்றது தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க மக்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ பிளேயர்ஸ் ஆரம்பத்தில், கரியர் ஆரம்பத்தில் ஒருவேளை சஸ்பீஷியஸ் ஆக்டிங்னால அவரை பிடிச்சு உங்களுக்கு சரியா படலைன்னா அப்புறம் பேன் பண்ணுங்க. முரளிதரன் 400 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஆனா அவரை ஜர்க்குன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி அவர் மக்களை தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் முரளிதரன் விளையாடிக்கிட்டு இருந்தாரு, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சௌரவ் கங்குலியை பேன் பண்ணாங்களே, அதுவும் அநியாயம் தானா? அந்த இன்சிடென்ட்டை நான் பார்க்கல. அவரை ரொம்ப நாளைக்கு பேன் பண்ணாங்கல்ல. ஐ திங்க் 2-3 மேட்சுக்கு பேன் பண்ணா இட்ஸ் ஓகே, பட் அவரை 6 மேட்சஸ்க்கு பேன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட அஃபென்ஸ் பெருசா இருந்ததால தான் அவரை பேன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ரிசல்ட் அவர் கையில் இருந்த கேப்டன்சியும் போயிடுச்சு. கண்டிப்பா. ஐ திங்க் 6 மேட்ச் விளையாடாம இருந்ததால ஸ்டாண்டிங் கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா, டீம் நல்லா விளையாடினா, ஆப்வியஸ்லி இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி இல்லையே. அதாவது ஒரு வருஷத்துக்கு அனௌன்ஸ் பண்ணா அவர் தான். இங்க ஸ்டாண்டிங் கேப்டன் மேட்ச் ஜெயிச்சா அவ்வளவுதான், அடுத்த கேப்டன் வீட்டுக்கு போயிடுவாரு. இட்ஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆல் டுகெதர். நான் உங்க ஸ்டேட்மெண்ட்டை படிச்சேன். சௌரவ் கங்குலி இப்ப மாறிட்டாரு, அவர் ஸ்டைல் மாறி போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்லீப்பிங் கேப்டனா ஆயிட்டாரு, கிரவுண்ட்ல தூங்குற மாதிரி இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. நான் மட்டும் இல்ல, ஃபுல் பிரஸ்ஸே சொல்லிச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபீல்டிங் சரியில்லைன்னு. அஸ் அ கேப்டன் யூ ஹேவ் டு லீட் ஃபார் த ஃப்ரண்ட். சௌரவ் கங்குலி கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்தூசியாசம் இப்ப இல்ல. அதாவது நான் எதுக்கு சொன்னேன்னா, அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஏன்னா ஒரு 2-3 திட்டி உழைக்க ஆரம்பிக்கணுன்றதுக்காக. இப்ப நெட்ல பாருங்க, பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் பல மணி நேரம் போலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ ரைஸ் மை பாயிண்ட் தேர். சௌரவ் கங்குலி என்னைக்காவது உங்க பவுலிங்ல ப்ளே பண்ணிருக்காரா? ஆமா, ஒரு மேட்ச் இருக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமா அவங்க இந்த ஒரு மேட்ச் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஒருவேளை உங்ககிட்ட இந்தியன் டீம் கேப்டன் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? சச்சின் டெண்டுல்கரையா, ராகுல் டிராவிடையா, சௌரவ் கங்குலி? ஐ திங்க் சச்சின் 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பிரஷரையே விரும்பல. ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஐ திங்க் சௌரவ் கங்குலி கூட கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தி பெஸ்ட் கேப்டன் இந்தியா ஹேவ் ப்ரொடியூஸ்ட் as far as this winning concern, and this is Rahul's time, and Rahul is a great player and he is doing his good job. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இர்ஃபான் பட்டான வசீம் அக்ரம்க்கு ஈக்குவலான ஒரு பிளேயர்னு நாம ஃபியூச்சர்ல சொல்ல முடியுமா? அது பாசிபிளா? நான் இதை கண்டிப்பா டிஃபர் பண்ணுவேன். நாட் இர்ஃபான் பத்தான். இட்ஸ் டூ ஏர்லி. நம்ம அவரை கபில் தேவ் கூடயும் இல்ல வேற யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. அப்புறம் அவரோட எய்ம் இப்படிதான் இருக்கணும். அதாவது இந்தியாவுக்காக 10 இருந்து 15 வருஷம் விளையாடணும்னு. இங்க இந்தியால ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பிளேயரை ஒரே அடியா ஒரு வின்னிங்க்கு அப்புறம் பிராட்மேன் கூடவே சேர்த்துருவாங்க. ஆமா, இது 100க்கு 100 உண்மை. உங்களுக்கு தெரியுமா, நிறைய ஸ்பான்சர்ஷிப் வரும். அந்த பையன் பயந்தே போயிடுவான். நான் பெரிய ஸ்டார் ஆயிட்டேன்னு நினைச்சுப்பான். அது அவனுக்கு நல்லதில்ல. ஒருவேளை இர்ஃபான் 15 வருஷம் விளையாடணும்னு முடிவு பண்ணார்னா ஆப்வியஸ்லி he can reach. ஏன்னா நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ நல்லாவே விக்கெட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா 15 வருஷம் விளையாடினதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். 5 வருஷத்துல சொல்ல முடியாது இர்ஃபான் என்னை விட நல்ல போலரா இல்ல கபில் தேவுக்கு ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்றத. டூ ஏர்லி டு கம்பேர். உங்களுக்கு இப்படி தோன்றதுக்கு என்ன காரணம்? இப்பெல்லாம் 2 மேட்ச்ல 2 ரன் எடுத்துட்டாலே இல்ல 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாலே அவங்க மனசெல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடுதே. ஆமா, மீடியா பிரஸ் அட்டென்ஷன் கிடைக்கும் போது, மீடியால ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டோ வரும்போது எங்க போனாலும் மக்கள் அவங்கள சுத்தி இருப்பாங்க. பிளஸ் ஸ்பான்சர்ஸ் உள்ள வருவாங்க. அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே, இனிமே நான் என்னை யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு அவனுக்கு தோணலாம். ஆனா பாகிஸ்தான்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அங்க பிளேயர்ஸ் ரொம்ப நாள் விளையாடுறதுக்கு காரணம் அங்க யாரும் லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஸ்பான்சர்ஸை தான் தேடுவாங்க. ஆனா இங்கே கியூல நிப்பாங்க. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஏதாவது கஷ்டப்பட்டு கிடைச்சா மட்டும்தான் அதுக்கான மதிப்பு தெரியும். இதுதான் இங்க நடக்கும். இந்தியாவில ஒரே அடியா கொஞ்சம் கேப் கொடுங்க. ஒரு பையன் நல்லான்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸ் அவங்க கிட்ட போங்க. அது அந்த பையனுக்கும் நல்லது, அவன் கண்ட்ரியவும் நல்லா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதாவது மகேந்திர சிங் தோனி இருக்காரு, இர்ஃபான் பட்டான் இருக்காரு, இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வீரேந்தர் சேவாக் அதே லிஸ்ட்ல தான் இருக்காரு. எல்லாருமே நல்லா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அட்வைஸ் என்ன? சேவாக் ஒரு நல்ல பிளேயர். அவர் ஒரு 40 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. ஒரு 50 ஆவரேஜ்ல இருக்காரு. ஸோ ஐ திங்க் அவர் ஒரு நல்ல கேட்டகரியில இருக்காரு. மற்ற 2 பேருக்கும் நான் இதைத்தான் சொல்லுவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல ஸ்பான்சர் வந்தா ரெஃப்யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதாவது ரெஃப்யூஸ் பண்ண வேணாம், பட் கேமை மனசுல வச்சுக்கங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எல்லாமே அவங்க கிட்ட வந்துடும். அவங்க கண்ட கனவு எல்லாமே நிறைவேறிடும். இன்னொரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு கிரிக்கெட்டர்ஸ் ரிலிஜன். ஸோ ஒரு 2 வருஷம் பெர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்டா வச்சுக்கணும்னா எல்லாமே அவங்க கிட்ட வரும். 10 மடங்கு அதிகமாவே வரும். வசீம் சார், இந்த கான்ட்ரோவர்சி அலிகேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்க விரும்புறேன். அப்புறம் இந்த கேள்வி கேட்கிற விஷயத்த ஒருவேளை சுனில் கவாஸ்கர் சாரும் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க பழைய கிரிக்கெட்ல நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருக்கீங்க இந்த பிசிசி டீம்ல. அப்புறம் பிசிசிஐக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கிரிக்கெட்டை கேஸ் ஸ்பெல்லிங்கோட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கிரிக்கெட்டை ஹேண்டில் பண்ணும்போது நீங்க பேசாம இருந்து வெறும் பிரஸ்ல மட்டும் கமெண்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு என்ன தோணுதுன்னா அது இந்தியாவோட கடன்கார வாழ்க்கையா இருக்கும்னு. இதனால கிரிக்கெட் முன்னேறாது. இதை நானும் ஒத்துக்கிறேன். கிரிக்கெட் போர்டு பண்ற தப்ப நம்ம சொல்லியே ஆகணும். பரவாயில்ல, சொன்னதுனாலதான் கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் தேவையில்லாம பேசுறேன்னு நான் அட்டாக் பண்றேன். ஆமா, இத பத்தி எல்லாருமே பேசணும். ஏன்னா நீங்க ESPN டீம்ல கூட இருக்கீங்க. ஆனா எல்லாரும் ஏன் சேர்ந்து சொல்ல மாட்டீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்களை மாதிரி டாப் பிளேயர் சொல்லியே ஆகணும்னு. ஏதாவது ஒரு பிளேயருக்கு அநியாயம் நடந்தா இல்ல கிரிக்கெட் போர்டு தப்பு பண்ணா we should speak out. இதனால நிறைய மாற்றம் ஏற்படும். மக்களும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, எல்லாரும் ஒருவேளை பயப்படலாம் இல்ல எந்த ஒரு கான்ட்ரோவர்சிக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். சோ ஏன்னா அவங்க ஒப்பீனியனை சொல்லி ஆகணும். ரைட் ஆர் ராங் அதை சொல்லி ஆகணும்.